வெண்ணிலா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமும் மனசு குரங்கு மாதிரி தாவ விடாம இதே மாதிரி பொறுப்பா நடந்துக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் நீ சப்போர்ட்டா இருக்கணும். ஆமா, கொஞ்ச நாளா அவங்க கூட கூட்டாளியா இருந்து நீ செஞ்ச காரியத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தான் இப்ப பண்ணிருக்க. இப்படி ஒரு நல்ல காரியத்தை நீ செஞ்சிருக்கிறன்னு நம்ப முடியலனாலும் இதானே நிஜம். எப்பவுமே நீ இப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஒரு குடும்பம் முன்னேற இந்த ஒத்துமை இருக்கணும். அத்தை, முடிச்சு கொடுத்ததுக்கான பேமெண்ட் அதோட அடுத்த ஆர்டருக்கான அட்வான்ஸும் சேர்த்து 5 லட்சத்துக்கு செக் கொடுத்துருக்காங்க. அத்தை, வீரகாளி ஆத்தா, கண்ணை திறந்துட்டம்மா. ஏன் கௌரி, நம்ம மகாவ செல்வமோ வேலைக்கு தான் போகணும், கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம்னு புடிவாதம் புடிச்சியே. இப்ப இந்த செக்க பார்க்கும்போது உன் முகத்துல இருக்கிற சந்தோஷம் இவங்க வேலைக்கு போய் 20,000மோ 30,000மோ சம்பாரிச்சு கொடுத்திருந்தா கிடைச்சிருக்குமா? மாமா, அத்தையும் ஒண்ணு சொல்லாதீங்க. நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதானே அன்னைக்கு அத்தை அப்படி சொன்னாங்க. அனி, நாளையில இருந்து கணக்கு வழக்கெல்லாம் சரியா நீங்க தான் பாத்துக்கணும். இந்த செக்கை பேங்க்ல போட்டுருங்க. கம்பெனி அக்கவுண்ட்டுக்கு நீங்க தான் இனிமே இன்சார்ஜ். அத்தை, செக்கை அன்னைக்கிட்டே கொடுத்துருங்க. இதுக்காக தானே நான் இத்தனையும் செஞ்சேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். நான் செய்யற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும்.